ஹஜ்ஜிற்கு செல்லாத அல்லது அந்த வாய்ப்பு கிடைக்காத பலர் நம்முடைய கூட்டத்திலும் இருக்கிறாங்க. அதுபோலவே உம்ராவிற்கு செல்ல விரும்புகிறவர்கள், உம்ராவிற்கு செல்ல ஆசைப்பட்டும் அதற்கான சூழ்நிலைகள் அமையாத பலர் நம்முடைய கூட்டத்தில் உள்ளனர். ₹1 கூட செலவில்லாமல், ₹1 செலவில்லாமல், எந்த பெரிய சிரமமும் இல்லாமல் எளிதாக நாம் செய்யக்கூடிய 7 செயல்கள் உள்ளன. இதை செய்தால் ஒரு உம்ரா செய்த, ஒரு ஹஜ்ஜு செய்த நன்மையை அல்லாஹு தாலா நமக்கு வழங்குவான். அப்போது இனிமேல் ஹஜ்ஜிற்கு போக வேண்டாமா, இந்த செயல் செய்தால் போதுமா சகோதரி அப்படின்னு கேட்கக்கூடிய சிலர் இருப்பீங்க. அதற்கான பதிலும் இன்றைக்குள்ள இந்த வீடியோவில் இருக்கிறது. அப்போது ஹஜ்ஜும் உம்ராவும் செய்த நன்மை ₹1 கூட செலவில்லாமல் நாம் இன்ஷா அல்லாஹ் பெற முடியும். மக்காவிற்கு செல்லாமல், விமானத்தில் ஏறாமல், தவாப் செய்யாமல் நாம் பெறலாம். அது எப்படி என்பதை விரிவாக இன்னைக்குள்ள இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா ஆலிஹி வஸஹ்பி அல் ஃபைஸி நபிரத்துல்லா மாபாத். அன்பான மோமின்களே, இறை நம்பிக்கையாளர்களே, ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும், ஒவ்வொரு உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் அல்லாஹு தாலா அனைவருக்கும் ஆரோக்கியமான நீண்ட ஆயுளை அருளட்டும். அனைத்து நோய்களிலிருந்தும் பாதுகாப்பை அல்லாஹு தாலா நமக்கு வழங்கட்டும். நம்மிடமிருந்து மரணித்து போன நமது அன்பானவர்கள் யாரெல்லாம் இன்று கபரில் இருக்கிறாங்களோ அவர்களுடைய கபர் வாழ்க்கையை அல்லாஹு தாலா சந்தோஷமாக்கட்டும். நமது பிள்ளைகளுக்கு அல்லாஹு தாலா வெற்றியை வழங்கட்டும். அல்லாஹு தாலா நமது அனைத்து பிள்ளைகளுக்கும் உயர்ந்த வெற்றியை அவர்களுடைய வாழ்க்கையில் என்றென்றுக்கும் கொடுப்பானாக. அன்பான சகோதரர்கள் வெளிநாடுகளில், குறிப்பாக வளைகுடா நாடுகளில் இருக்கிறாங்க, பல நண்பர்கள் இருக்கிறாங்க. அல்லாஹு தாலா அவர்களுக்கு அமைதி அளிக்கட்டும். அனைத்து நன்மைகளையும் அல்லாஹு தாலா நமக்கு அனைவருக்கும் வழங்குவானாக. அல்ஹம்துலில்லா. இந்த வருடம் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் செல்ல ஆசைப்படக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லாஹு தாலா அனைவரின் ஹஜ்ஜும் உம்ராவும் மக்பூலும் மஃப்ரூமாக ஏற்றுக்கொள்ளட்டும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பான மோமின்களே, பலரும் கமெண்டில் துவா செய்ய சொல்லி கமெண்ட் அனுப்பியிருக்காங்க. ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தனி பிரச்சனைகள், துயரங்கள், சிரமங்கள் உள்ளன. அவர்கள் தங்கள் கவலைகளை துவா வேண்டுகோளாக கமெண்டில் எழுதுகிறாங்க. அல்லாஹு தாலா யாரெல்லாம் எந்தெந்த துவா வேண்டுகின்றாங்களோ அவர்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் சிரமங்களையும் நீக்கட்டும். அனைவரின் ஹலாலான ஆசைகளை அல்லாஹு தாலா நிறைவேற்றி தரட்டும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த துவால நிறைய பேர் எழுதக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், எங்களுக்கு உம்ராவிற்கு செல்ல ஆசை உள்ளது, நான் உம்ராவிற்கு செல்ல விரும்புகிறேன், நானும் என் மனைவியும் சேர்ந்து உம்ராவிற்கு செல்ல திட்டமிட்டோம், ஆனால் அதன் செலவு சரியாக ஏற்படவில்லை, அல்லது சிலருக்கு உடல் நல பிரச்சனைகள் இருக்கிறது, அதுபோல் சிலருக்கு கிட்னி பிரச்சனைகள் இருக்கிறது, காது சிக்கல்கள் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அதனால் அங்கே சென்றால் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. இப்படியாக உடல்நிலை பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், மேலும் சிரமங்கள் காரணமாக அவர்களுக்கு செல்ல முடியவில்லை. இப்படியாக பலர் உம்ராவிற்கும் ஹஜ்ஜிற்கும் செல்ல ஆசைப்பட்டிருக்கிறாங்க. இந்த வருடம் கூட பலர் ஹஜ்ஜுக்கு செல்ல விரும்புகிறாங்க. அரசு வழியாகவும் தனியார் வழியாகவும் செல்ல முயற்சிக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதனால் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் நம் மனதில் ஒரு நிய்யத் இருந்தால், நான் ஹஜ்ஜிற்கு செல்ல வேண்டும், உம்ராவிற்கு செல்ல வேண்டும், அந்த நெய்யத் இருந்தாலே அது மிக பெரிய ஒரு விஷயமாகும். அது மிகவும் பெரிய ஒரு விஷயம். சிலருக்கு ஹஜ்ஜுக்கும் உம்ராவிற்கும் போக போதுமான பணம் இருக்கும், ஆனால் அவர்கள் செல்ல மாட்டார்கள். நாம் இப்போது போய் என்ன பயன் என்று நினைப்பார்கள். நாம் இப்போது உம்ராவிற்கு போய் என்ன பயன், ஹஜ்ஜிற்கு போய் என்ன பயன் இருக்கிறது, திரும்பி வந்தாலும் அதே வாழ்க்கை தானே என்று நினைக்கக்கூடியவர்கள் உள்ளனர். அப்படி நினைக்கக்கூடாது. நாம் எப்போது வேண்டுமானாலும் மரணம் அடையக்கூடியவர்கள்தான். மக்காவில் அல்லது மதினாவில் மரணித்தால் அது மிக பெரிய ஒரு பாக்கியமாகும். அல்லாஹு தஆலா தரக்கூடிய பெரிய ஒரு அருளாகும் அது. பலர் மதினாவில் சென்று மரணமடைகிறாங்க. பலர் மதினாவில் மறிக்கவே ஆசைப்படுகிறாங்க. பலர் கூறக்கூடிய ஒரு விஷயம், நான் மதினாவிற்கு போகிறேன், திரும்பி வரமாட்டேன் என்று. அப்படி எண்ணி செல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் திரும்பி வருவார்கள். ஆனால் சிலர் இருக்கிறாங்க, அவர்கள் அந்த ஆசையை உள்ளத்தில் வைத்து கொள்வார்கள். எனக்கு தெரியும், எங்களது ஊரில் இருந்த ஒரு வயதான வாப்பா இருந்தாங்க. அவர் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு டீ கடையை நடத்தி சம்பாதித்த பணத்தை சேமித்து வைத்தாங்க. இறுதியில் அவர் உம்ராவிற்கு சென்றார். செல்லும் முன்பு அவர் அனைவரிடமும் விடை பெற்றார்.
அவரது கடைக்கு வந்த ஒவ்வொருவரையும் தேடி மன்னிப்பு கேட்டார். அனைவரிடமும் விடை பெற்று அவர் சென்றார். மதீனாவில் அவர் மரணித்தார். இன்று அவர் ஜன்னத்துல் ஃபகீல் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார். எத்தனை தமிழர்கள், எத்தனை மலையாளிகள் அங்கு அடக்கம் செய்யப்பட்டுள்ளாங்க. அது மிக பெரிய ஒரு பாக்கியமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகில் அதே மண்ணில் அடக்கமாகுவது என்பது மிக பெரிய ஒரு அருளாகும். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஆசை உள்ளவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கட்டும். ஏனெனில் நாம் அனைவரும் ஒரு நாள் மறிக்க வேண்டியவர்கள். மரணம் தவிர்க்க முடியாத ஒன்று. அந்த நேரத்தில் நல்ல முடிவு கிடைக்க அல்லாஹு தாலா அருளட்டும். அன்பானவர்களே, சிலர் நோய்கள் பற்றி கேட்பார்கள். சிலருக்கு சிறுநீர் கட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலை இருக்கும். அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த நிலையில் ஹஜ்ஜிற்கு சென்றால் என்ன ஆகும்? அது ஒரு பிரச்சனை இல்லை, இது புதிய ஒரு நோய் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலும் இது இருந்தது. அதற்கான தீர்வுகள் உலமாக்கள் கூறியுள்ளனர். அதை கேட்டறிந்து நாம் பின்பற்றலாம். ஹஜ்ஜிற்கும் உம்ராவிற்கும் செல்ல முடியும். அதுபோலவே சில பெண்களுக்கு தொடர்ச்சியான இரத்தப்போக்கு இருக்கும். அது மாதவிடாய் அல்ல, தினமும் சிறிது சிறிதாக இரத்தம் வரும். அவர்கள் கவலைப்படுவார்கள், இந்த நிலையில் ஹஜ்ஜி எப்படி? அதுவும் ஒரு பிரச்சனை கிடையாது. இது இன்றைய பெண்களுக்கு மட்டுமல்ல, நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் இருந்தது. அதற்கான தீர்வுகளும் மார்க்கத்தில் உள்ளது. உலமாக்களிடம் கேட்டு சரியாக பின்பற்றினால் நாம் சுலபமாக உம்ராவை செய்து முடித்து திரும்பி வரலாம். அல்லாஹு தாலா நாம் அனைவருக்கும் நன்மையும் பரக்கத்தும் அளிக்கட்டும். இப்போது நாம் இன்னைக்குள்ள இந்த ஒரு வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், அன்பான மோமின்களே, இந்த ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்புகள் முடிந்த பிறகு ஹெஜ்ஜுடன் தொடர்புடைய விஷயங்கள் அதிகமாக பேசக்கூடிய ஒரு மாதமாகும். ஹெஜ்ஜுடன் தொடர்பாக ஏப்ரல் மாதத்தின் கடைசி வாரத்தில் அரசு வழியாக செல்லும் ஹாஜிகள் புறப்பட இருக்கிறாங்க. அதற்கு முன்பே தனியார் வழியாக செல்லும் ஹாஜிகள் ஏப்ரல் மாதத்தின் பாதி முடியும் முன்பே செல்ல ஆரம்பித்து விடுவார்கள் என்று நாம் அறிகிறோம். ஆகையால் இந்த ஷவ்வால் மாதமும் துல்கதா மாதமும் ஹஜ்ஜிற்கு தயாராக வேண்டிய மாதங்களாகும். இந்த இடைப்பட்ட காலத்தில் உம்ராவிற்கு செல்லும் பலரும் உள்ளனர். செல்ல விரும்பியும் செல்ல முடியாத பலரும் இருக்கிறாங்க. உம்ராவிற்கு சென்றவர்களுக்கும் செல்லாதவர்களுக்கும் செல்ல விரும்புகின்றவர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சில ஹதீஸுகளை நாம் காண்கிறோம். சில செயல்களை நாம் தினசரி வாழ்க்கையில் செய்தால் முழுமையான உம்ரா செய்த நன்மையை அல்லாஹு தாலா நமக்கு வழங்குகிறான். ஒருவர் நல்ல முறையில் உம்ரா செய்தால் அவருக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன தெரியுமா? முதலில் சொர்க்கம். அல்லாஹு தாலா அவருக்கு சொர்க்கத்தை வழங்குகிறான். அவரது அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும். மீசான் என்னும் தராசில் நன்மைகள் அதிகமாக அளிக்கப்படும். கபர் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அவரது வாழ்க்கையில் வறுமை என்பது இருக்காது. மேலும் அவர் சொர்க்கத்தை பார்த்தபடி மரணிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும். இப்படி ஒரு உம்ரா செய்தால் இத்தனை நன்மைகள் கிடைக்கும் என்றால் ஹஜ்ஜு செய்தால் என்ன? ஹஜ்ஜு செய்தால் நேராக சொர்க்கமே. அதுவும் விசாரணை இல்லாமல் செல்லும் அளவிற்கு பெரிய நன்மைகளை அல்லாஹு தாலா வாக்குறுதி அளித்துள்ளான். ஆனால் ஹஜ்ஜு செய்ய குறைந்தது 3 லட்சம் முதல் 4 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். உம்ராவிற்கோ சுமார் 75,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். இது செலவழிக்க எல்லாராலும் முடியாது. அந்த நேரத்தில் நாம் சில செயல்களை செய்தால் போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சில செயல்களை நீங்கள் வாழ்க்கையில் செய்தால் உம்ரா செய்ததற்கும் ஹஜ் செய்ததற்கும் உள்ள நன்மையை அல்லாஹு தாலா உங்களுக்கு வழங்குகிறான். இதை கேட்டவுடன் அப்போ இனிமேல் ஹஜ் உம்ரா போக வேண்டாமா என்று நினைக்கக்கூடாது. ஹஜ் உம்ரா செய்யும் வாய்ப்பு கிடைத்தால் அது மிக பெரிய ஒரு பாக்கியமாகும். ஆனால் நாம் தினமும் அந்த அளவிற்கு நன்மை பெற விரும்புகிறோம், அப்படித்தானே? ஹஜ்ஜு வருடத்தில் ஒரு முறை மட்டுமே செய்ய முடியும். உம்ராவும் தினமும் செய்ய முடியாது. ஆனால் சில செயல்களை செய்வதால் தினமும் அதே போன்ற நன்மை நமக்கு வாங்க முடிகிறது. முதல் செயல், ஒருவர் ஃபஜ்ருடைய தொழுகையை செய்து பள்ளியிலோ வீட்டிலோ தொழுது முடித்த பிறகு அதே இடத்தில் அமர்ந்து திக்ரு, சலவாத்து, குர்ஆன் ஓதிக்கொண்டு சூரியன் உதயம் வரை அமர்ந்திருக்க வேண்டும். சூரியன் உதயத்திற்கு பிறகு 2 ரகாத் இஷ்ராக் தொழுகை செய்ய வேண்டும். இதனால் முழுமையான ஹஜ்ஜும் உம்ராவும் செய்த நன்மையை அல்லாஹு தாலா தருகிறான் என்று ஹதீஸ் நமக்கு வருகிறது. இது நாம் செய்யக்கூடிய எளிய விஷயமாகும். சிலர் சொல்வார்கள்,
அவ்வளவு நேரம் எப்படி உட்கார்ந்திருப்பது, அது முடியாது என்று. அப்படியானால் இன்னொரு எளிய விஷயம், தூங்குவதற்கு முன்னதாக ஆயிஷா பிவி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது, ஆயிஷா, நீ தூங்குவதற்கு முன்னதாக சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று 3 முறை நீ சொல்லிக்கொள். இதனால் ஒரு உம்ரா செய்த நன்மையை நீ பெறுகிறாய் என்று. நாம் ஓதும்போது முழு மனதோடு ஆத்மார்த்தமாக நாம் ஓத வேண்டும். 3வது, ஃபஜர் மற்றும் மஹ்ரிப் தொழுகைக்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹி வ யுமீத்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று 10 முறை ஓத வேண்டும். அதற்கு கூடவே அல்லாஹும்ம அஜுர்னி மினன்னார் என்று 7 முறை ஓத வேண்டும். அப்படியானால் அல்லாஹு தாலா நமது பதவிகளை உயர்வடைய செய்கிறான், நமக்கு நன்மைகளை அதிகரிக்க செய்கிறான், அவனுடைய தீமைகளை மாய்த்து விடுகிறான். இன்னும் அவனுக்கு ஒரு உம்ரா செய்த பிரதிபலனை இறைவன் வழங்குகின்றான். 4வது, ஒரு மனிதன் வீட்டில் அழகான முறையில் ஒலு செய்கிறான். அதன் பிறகு அவன் பள்ளிவாசலுக்கு நடந்து செல்கிறான். அவன் பஸ்ஸிலோ காரிலோ ஆட்டோயிலோ அல்ல, நடந்து செல்கிறான். அப்படியானால் ஒவ்வொரு அடிக்கும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், மேலும் உம்ரா செய்த நன்மையும் அவனுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த நேரத்தில் உம்மாக்களோ சகோதரிகளுக்கு பள்ளிக்கு செல்ல முடியாது. அவர்கள் வீட்டிலேயே அதே நெய்யத்தை மனதில் வைத்து நீங்கள் தொழும்போது சகோதரிகளுக்கும் அந்த ஒரு கூலி கிடைக்கிறது. அந்த நெய்யத் மனதில் நாம் வைக்கும்போது அதே நன்மை நமக்கும் கிடைக்கும். அதன் பிறகு இன்னொரு விஷயம், ஒருவர் லுஹா தொழுகைக்காக வீட்டிலிருந்து புறப்பட்டால், லுஹா தொழுகை என்பது சூரியன் உதித்த பிறகு சுமார் 20 நிமிடங்கள் கழித்து நாம் செய்யும் தொழுகையாகும். அது லுஹர் தொழுகை வரையிலும் செய்யக்கூடியது. அந்த லுஹா தொழுகைக்காக வீட்டிலிருந்து ஒலு செய்து பள்ளிவாசலுக்கு ஒருவர் நடந்து சென்றால் அவர் உம்ரா செய்தவரை போல அதே மாதிரி நன்மையை அல்லாஹு தாலா அந்த அடியானுக்கும் வழங்குகிறான். மேலும் இன்னொரு விஷயம், ஒரு மூமினான மனிதனின் மனதில் இருக்கும் நெய்யத்து, அவனுடைய உள் எண்ணம் இருந்தால் அது அவர் அந்த அமலை செய்தது போல ஆகிவிடுகிறது. இப்போது நம்முடைய இந்த வருடம் ஹஜ்ஜிற்கு செல்ல வாய்ப்பு பெற்ற பலர் இருக்கிறாங்க. அவர்கள் இன்னும் ஹஜ்ஜிற்கு செல்லவில்லை, ஆனால் ஹஜ்ஜு கிளாஸுகளில் கலந்து கொள்கிறார்கள். அதுபோல் ஹஜ்ஜிற்கு தேவையான ஆரம்ப கட்ட பணத்தையும் செலுத்தியுள்ளனர். மேலும் மெதுவாக அனைவரிடமும் விடை பெற்று கொண்டிருக்கின்றனர். எல்லாரிடமும் மெதுவாக விடை பெற்று கொண்டிருக்கின்றாங்க. செல்ல வேண்டியதும் கொண்டு செல்ல வேண்டியதும் ஆகிய பொருட்களையும் வாங்கி வருகின்றனர். அவர்கள் இன்னும் ஹரமிற்கு செல்லவில்லை, விமானத்தில் ஏறவில்லை, எதையும் இன்னும் செய்யவில்லை. ஆனால் அவர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்றால், நான் இந்த வருடம் ஹஜ்ஜிற்கு செல்ல வேண்டும், நான் ஹஜ்ஜிற்கு செல்வேன் என்பதற்கான தயாரிப்பே இருக்கிறது. அப்படியானால் அவர்களின் நெய்யத் என்ன? ஹஜ்ஜிற்காக செல்வதே. அப்போது அவர்கள் யார் என்றால், இந்த நேரத்திலேயே அவர்கள் ஹஜ்ஜு செய்து கொண்டிருப்பவர்கள் போலவே இருக்கின்றனர். அந்த ஹஜ்ஜின் நன்மை அவர்களுக்கு இப்போதே மெதுவாக கிடைத்து கொண்டே இருக்கும். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆசைப்பட வேண்டும். எனக்கு உம்ராவிற்கு செல்ல வேண்டும், எனக்கு ஹஜ்ஜிற்கு செல்ல வேண்டும் என்ற அந்த ஆசை நமது மனதில் இருக்கும் வரை அதன் நன்மை அல்லாஹு தாலா நமக்கு வழங்குவான். சில சமயம் அது இப்போதே கிடைக்கலாம், சில சமயம் அடுத்த வருடம் கிடைக்கலாம், சில சமயம் இந்த மாதத்திலேயே உம்ராவிற்கு செல்ல வாய்ப்பு கிடைக்கலாம். ஆகவே மனதில் எப்போது அந்த ஆசை உருவாகிறதோ அந்த ஆசைக்கேற்ப அல்லாஹு தாலா நன்மையை வழங்குவான். அதன் பிறகு இன்னொரு விஷயம், ஒரு மனிதன் தனது தாயையும் தந்தையின் முகத்தை கருணையுடன் பார்த்தாலே அவனுக்கு அல்லாஹு தாலா ஒரு ஹஜ்ஜும் ஒரு உம்ராவும் செய்த நன்மை போன்ற நன்மை இறைவன் வழங்குகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இறை நம்பிக்கையாளர்களே, அன்புள்ள உம்மாவுக்கும் அன்புள்ள ஒவ்வொரு வாப்பாவுக்கும், இங்கு கூறிய இந்த செயல்களை நீங்கள் செய்தால் உங்களுக்கும் உம்ரா செய்ததற்கான நன்மையை பெற முடியும். இங்கு கூறிய அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு காசும் செலவிட வேண்டிய விஷயமில்லை. ஒரு காசு செலவில்லாமல், ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் நாம் உம்ரா செய்தது போன்ற நன்மையை பெறக்கூடிய செயல்கள்தான் இவை. ஆகவே இந்த செயல்களை நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்வேன், நீங்களும் செய்யுங்கள். அல்லாஹு தாலா நமக்கு அனைவருக்கும் புனிதமான ஹரம்களுக்கு சென்று ஹஜ்ஜும் உம்ராவும் சியாரத்து செய்யும் மிக பெரிய பாக்கியத்தை அருளட்டும். மீதமுள்ள நாட்களில் இந்த கூறிய செயல்களை செய்து
அது போன்ற நன்மை பெறும் பாக்கியசாலிகளில் அல்லாஹு தாலா நம்மையும் சேர்த்திடட்டும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.